பக்தியொலி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். ஒரு விஷயம் உண்டு தெரியுமா? பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கொடுத்தா தான் கிடைக்கும், கொடுக்கலன்னா கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கொடுத்துட்டே இருக்கோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு 4 மடங்கு 5 மடங்கா நமக்கு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கும். நான் கடனை சொல்லலைங்க, கடன் எல்லாம் சொல்லல. தானமும் தர்மமும் செய்ய செய்ய நமக்கு நல்லது நடந்துட்டே இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு ஒரு என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும்னு சொல்றேன். கொடுத்தாத்தான் திருப்பி கிடைக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரங்கள்லாம் சொல்றேன், சொல்லுங்க. திருப்பதி போனோம். திருப்பதி ரொம்ப தூரத்துல இருக்கு. போங்க, திருப்பதி போயிட்டு வந்தாலே 2 நாள் ஆயிடும், 3 நாள் ஆயிரும். யார் இங்கேருந்து போயிட்டு டிக்கெட் புக் பண்ணி போயிட்டு வரணும், இல்லைன்னா அங்கேருந்து நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரணும். என்னாலாம் முடியாது. இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்த வாழ்க்கை. அப்ப நீங்க பிளான் பண்ணிக்கோங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடையாது திருப்பதி போய் வெங்கடாச்சலபதியை பார்த்துட்டு நான் ரிட்டர்ன் வருவேன். அவர் கொடுத்த வாழ்க்கை, அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இல்லையா? உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற வெங்கடாச்சலபதி கோயில் போங்க, போயிட்டு நன்றி சொல்ல கத்துக்கோங்க. போயிட்டு ஒண்ணும் நீங்க எந்த பிரார்த்தனையும் வேண்டாங்க, எந்த பிரார்த்தனையும் வேணாம், எதுவும் வேணாம். ஐயா என்ன நல்லபடியா வச்சிருக்க, ரொம்ப நன்றி. அவ்வளவுதான். கை இருக்கு, கால் இருக்கு, நல்லா இருக்கும். வியாதியற்ற வாழ்க்கை நமக்கு இருந்தாலே நமக்கு நன்னா இருப்போம்னு அர்த்தம். அப்படிதானே? அப்ப கடவுள்கிட்ட போய் நீ கொடுத்த வாழ்க்கை, நீ கொடுத்த கை, நீ கொடுத்த காலு, நீ கொடுத்த கண்ணு, நீ கொடுத்த கை, எல்லாம் நீ கொடுத்ததுதான். அதுக்கு ஒரு நன்றி சொல்லுகிறேன் கடவுளேன்னு உட்காந்து நன்றி சொல்லிட்டு வாங்கல. அதுக்கு அடுத்தது பிள்ளையார் கோயில். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் எத்தனை தடவை கிராஸ் பண்ணிருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி ஒரு சூடம் ஏத்திருக்கீங்களா? வேண்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் இறங்கி ஓம் நமோ விநாயகாய் நமகன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லல. எவ்வளோ தடவை கிராஸ் பண்றீங்க. அடிக்கு ஒரு நட கிராஸ் பண்ணி போறீங்க, கிராஸ் பண்ணி வரீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 10 ரூபாய் அங்க வைக்கலாம்ல? ஏன் வைக்கல? நீங்க பெரிய கோவிலுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில தினமும் கிராஸ் பண்ற கோவில் போயிட்டு ஒரு 8 பார்த்துட்டு பிள்ளையாரப்பா நன்றி. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு ஓடி போங்க. சதுர்த்திக்கு ஓடி போய் பிள்ளையார பார்த்துட்டு நீங்க அங்க கியூல நிக்கணும். அந்த சன்னதியை மிதிச்சு அப்படி இருந்தா பிள்ளையார் தெரியறா, ஐயா வணக்கம், சாமியே வணக்கம், பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன். ஏதோ ஒரு நன்றி தானே. அதுக்கு அடுத்தது முருகன் எடுத்தா சிறுவாபுரி முருகன் மாதிரி வரவே வராதுன்னு சொல்லுவாங்க எல்லாம். அங்க போனாலே சக்சஸ். ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்ணணும்? நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது சிறுவாபுரி முருகனை போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சார், நான் திருநெல்வேலியில இருக்கேன், சிறுவாபுரி சென்னையில இருக்கு, நான் எப்படிங்க வர்றதுங்க? உங்க வீட்டு பூஜை ரூம்ல இருக்கிற முருகனை சிறுவாபுரி முருகனாக நினைத்து செவ்வாய்க்கிழமை அகல் விளக்குல பஞ்சத்திரி போட்டு நெய் ஊத்தி பஞ்சத்திரி போட்டு ஏற்றி சிறுவாபுரி முருகனே நமஸ்காரம்னு சொல்லுங்க, அரோகரா சொல்லுங்க. நீங்க உங்க மனசு சிறுவாபுரிக்கு அப்படியே ஓடி வரும். இதுவும் ஒரு நன்றி சொல்லக்கூடியதுதான். இந்த நன்றிகள் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்க, திருப்பி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நல்லா யோசிச்சு கொடுத்தாதான் திரும்பி கிடைக்குங்கிறதா நியதி. அதே மாதிரி ஒவ்வொரு கோவில்கள்லையும் நீங்க போகும் பொழுது தயவு செய்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுங்க, தட்டு காசு கொடுங்க, இல்ல அந்த ஒண்டியல்ல போடுங்க, ஏதோ ஒண்ணு செய்யுங்க, கொடுங்க, திருப்பி கிடைக்கும். கடவுளுக்கு செய்வதிலே தயவு செஞ்சு கணக்கு பார்க்காதீங்க. எந்த கோவில் போனாலும் சரி, நீங்க வேண்டிட்டீங்க இந்த கோவில்ல இந்த பிள்ளையாருக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி தரணும்னு நான் வேண்டினேன், நாட்கள் ஓடி போச்சு, 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. பிள்ளையார பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும், அப்புறம் மறந்து போயிடுவீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. கையோட வாங்கி கொடுத்துருங்க வஸ்திரம். நான் செலவு, எனக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தா 500 ரூபாய் செலவு நினைக்காதீங்க. திருப்பி அந்த பணம் உங்களுக்கு டபுள் மடங்கா ரிட்டர்ன் வரும். அதனால கடவுளுக்கு செய்வதற்கு கணக்கு பார்க்காதீர்கள். நிச்சயமா கொடுத்தாதான் திருப்பி கிடைக்குங்கிற தாரக மந்திரம் அந்த கடவுள்கிட்ட 100% கரெக்டா இருக்கும். ரைட்டுங்களா? நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ரைட்? இப்போ இனிமே எங்க போனாலும் அட்லீஸ்ட் கடவுளுக்கு ஒரு பூவாது வாங்கிட்டு போங்க. பூவாது
வாங்கிட்டு போங்க. இது மாதிரி நீங்க ஒவ்வொரு கோவிலையும் செஞ்சீங்கன்னா, குலதெய்வ கோயிலுக்கு எப்பெல்லாம் போறீங்களோ அப்ப எதையாவது வாங்கிட்டு போயிடுங்க. எதையாவது வாங்கிட்டு போங்க. 1 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு, என்ன வேணுமோ வெள்ளம் வாங்கிட்டு போங்க, எண்ணெய் வாங்கிட்டு போங்க. என்ன உங்களுக்கு அன்னைக்கு வாங்கணும்னு தோணுதோ அதை வாங்கிட்டு போய் கொடுங்க. வெறுங்கை வீசி கொண்டு போகாதீர்கள். ரொம்ப ரொம்ப தவறான செயல். எதுவுமே கொண்டு போலன்னா கடவுள் சொல்லுவாராம், இவனுக்கு நிறைய இருக்கு, இவன் இருக்கிறத வச்சு பார்த்துக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாராம். அதனால ஏதோ ஒண்ணு, ஒரு பெரியவங்களை நம்ம பார்க்கும்போது பழம் ஏதாவது வாங்கிட்டு போறோம்ல, அதுமாதான் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போய் பெருமாளையோ பிள்ளையாரையோ சிவனையோ யாரையோ எந்த கடவுளை போய் சேவிக்கிறீங்களோ அந்த கடவுளுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு சேவிச்சுட்டு வந்தா அவ்வளவு உங்களுக்கு அம்சமா இருக்கும். சரிங்களா? கொடுத்தாதான் திருப்பி கிடைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தானங்களும் தர்மங்களும் செய்யுங்க. செய்யாம இருக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபாய், நீங்க 1000 2000 எல்லாம் செய்ய வேண்டாம். உங்களால முடிந்த தானத்தை நீங்கள் செய்ய பழகுங்கள். பழகுறீங்களா? பழகுங்க. கொடுத்ததை திருப்பி கடவுள் கொடுப்பார், வாங்கிக்கோங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு என் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.